ஆனா இந்த சீசன் தேவ் ஹேட் மேசிவ் இன்ஜுரிஸ். மேசிவ்னாலும் மேசிவ். ஆண்டே சொல்லிட்டாப்ல, டேய் எனக்கு 12 பிளேயர் தான் இருக்காங்க, இந்த 12 பிளேயரை தான் நான் வச்சு விளையாடணும் ஒரு 2 மாசத்துக்கு அப்படின்னு சொல்லி. லிட்டரலி ஹி டிட் தட். 12 பிளேயர் வச்சு தான் விளையாண்டாப்ல. அதனால இந்த கேம்ல பெருசா நம்ம ப்ரிவியூ பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. பேசிக்கலி இட்ஸ் கோனா பி a coronation game. I think regardless of what happens, Bradley whether he's good enough or not, இந்த சீசன் இந்த விண்டோல ரைட் பேக் வாங்க போறது இல்ல. டீன் ஹாய்சன் இஸ் a center back இல்லன்னு சொல்ல. பட் ஐ see potential for him, ஏன்னா பிகாஸ் இஸ் வெரி யங். அவனை அந்த ஒரு நீங்க கேலஃபியோரி டைப்ல அந்த லெஃப்ட் பேக் லெஃப்ட் சென்டர் பேக் டைப்ல அவனை ஈ கேன் பி கன்வெர்டட். அந்த ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு அவனுக்குன்னு எனக்கு தோணுது. டிராப் ஆஃப்ங்கிறது வெறும் நான் மேன் சிட்டிக்கு மட்டும் தான் ஒத்துப்பேன். ஏன்னா இட் இஸ் அ நேச்சுரல் டிராப் ஆஃப். அவங்களுக்கு நமக்கு எப்படி அந்த குவாட்ரூபிள் சீசனுக்கு அப்புறம் அடுத்த சீசன் ஒரு டிராப் ஆஃப் இருந்ததோ அதே டிராப் ஆஃப் இப்போ சிட்டிக்கு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டாட்ஸ் வைஸ் நான் அது போட்டது நிறைய பேர் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. என்னது எங்களால் நம்பவே முடியலையே, நம்ம டீமை பார்க்கும் போது எவ்வளோ கேவலமான ஸ்டாட்ஸை பார்த்தா சேம் ஸ்டாட்ஸ் வச்சிருக்கோம். ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். நேற்று கிறிஸ்டல் பேலஸ் ஒரு சம்பவம் செஞ்சாங்க பாருங்க. நான் ஐ எம் கிறிஸ்டல் பேலஸ் ஃபேன். அது என்ன அது? இல்ல கிறிஸ்டல் பேலஸ்க்கு நான் இனிமே சப்போர்ட் பண்ணுவேன். அப்படியா? அந்த 2014 நடந்த அந்த 3-all டிராவை நான் மன்னித்து விட்டேன் நேத்தோட. ஆமா, நானும் கடைசியில முடிச்சிருவானே நினைச்சேன். நான் கவலையாவர உட்காந்துருந்தேன். ஐயோ முடிச்சாங்கன்னா நம்மள விளையாண்டு நம்ம ஜெயிக்க முடியாத ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது சரி, போன எபிசோட்ல என்ன சொன்னீங்க? எப்ப கொடுத்தாலும் ஓகே, எனக்கு இன்னைக்கு வேணும், நாளைக்கு வேணும், நாளைக்கு காலையில சாப்பாடு சாப்பிடும் போது வேணும், என்னென்னலாம் சொன்னீங்க டயலாக் மாதிரி. கூடயே இருந்துட்டு குழி தோண்டக்கூடாது. இந்த மாதிரி போன எபிசோட் என்ன பேசுறோம் அந்த எபிசோடோட விட்டுறேன்னா அதை திருப்பி எடுத்துக்கிட்டு ஏற்கனவே கமெண்ட்ஸ்ல கிளிக்கிறாங்க. நீங்க திருப்பி எடுத்துட்டு எதுக்கு பேசுறீங்க நீங்க? இந்த மாதிரி அவுட் பண்ணா அப்புறம் நான் என்ன பண்றது? இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு எபிசோடுக்கு மறந்து போயிருந்தா என்ன சொன்னேன்னு. ஆனா கடைசியில ஒரு சான்ஸ் வந்துச்சு. வேற யாரோ மட்டட்டா யாரோ கிராஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். கிராஸ் பண்ணது நான் அடிச்சுட்டாங்கன்னு நினைச்சேன். போச்சு, முடிஞ்சு போச்சு. இன்னைக்கே நம்ம எதிர்த்து குதிக்க வேண்டியதானு. ஆனா அது விட்டா. அதனால நல்ல வேலைடா. ஆனா கரெக்டா பண்ணிருக்காங்க. ஏன்னா நம்ம ஆட்கள் கொழுப்புல டாட்னம் கூட டிராவோ தோக்கறக்கோ வாய்ப்பு இருந்துச்சு. டிரா பண்ணாலே போதும் அப்படின்னு கரெக்டா பண்ணி கொடுத்துட்டு போயிட்டானுங்க. பர்ஃபெக்டான ரிசல்ட். ஆர்சனல் வெர்சஸ் கிறிஸ்டல் பேலஸ் 2-2. இதுவும் ஒருவேளை பிஜிஎம் மூலதோ சரி பண்ணாங்களோ என்ன இந்த கேம்ல இங்க சதி பண்ணி இது டிரா பண்ண வச்சிட்டாங்களோ? ஏன்னா கடைசி 10 கேம்ல 17 பாயிண்ட் எடுத்திருக்கானுங்க. ஆமா பார்த்தேன், அந்த ஸ்டாட் பார்த்தேன் நான். இப்படி இருந்துகிட்டு அப்புறம் அது தெரியல இது தெரியலன்னா அப்புறம் நம்ம என்ன பண்றது? அது சரி. ஆமா, பட் அது ஆனா வேண்டாம். அடி வாங்கணும்னா சேர்ந்து வாங்கணும். அது என்ன எனைய மட்டும் பேச விட்டு வேண்டாம் அப்படிங்கிறது இல்ல. நான் என்ன சொல்லலான் இருந்தேன், இப்ப எனிவே இந்த சண்டே நானும் கௌதமும் லைவ் வாட்ச் அலாங் பண்ண போறோம் டாட்னம் கேமுக்கு. எனக்கு ஒரு பயம், நம்ம லைவ் வாட்ச் அலாங் பண்ணும்போது தோத்துட்டாங்கன்னா. ஒருத்தர் அமிச்சாரு, இப்ப ஏன் ப்ரோ இப்படி எல்லாம் பில்டப் பண்ணி நம்ம இது தோத்துட்டோம்ல அப்படின்னு. இந்த வெக்கம் மானமெல்லாம் அங்கேயே கழட்டி வச்சு வந்துரு ஸ்டேடியம் விட்டு வெளியே போகாத, அங்கேயே படுத்து தூங்கணும் அப்படின்ட்டு. நான் இதுக்கு மேல முடியாது. ஏன்னா எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்கும் போது உன்னால டிரா கூட பண்ண முடியலன்னா அதோட மானக்கேட ஒண்ணும் கிடையாது, ரொம்ப கேவலமா போயிடும். இல்ல அதுதான் நான் என்ன சொல்லலான் இருந்தேன். இந்த லைவ் வாட்ச்லாங்ல ஒருவேளை தோத்துட்டாங்கன்னா இதுக்கப்புறம் இந்த சீசன் மட்டும் இல்ல அடுத்த சீசனும் லைவ் வாட்ச்லாங் இருக்காது. அது அது எந்த அளவுக்கு நீங்க பிரேயர்ஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வாட்ச்லாங் கண்டினியூ ஆகும், இல்லைன்னா இனிமேல் ஆகாது. ஆமா. பட் எனிவே இல்ல சொன்ன மாதிரி லைவ் வாட்ச்லாங் இருக்கும். ஸோ அதனால டாட்னம் கேம் இங்க யூகே டைம் 4:30 மணி. ஸோ ஐ திங்க் இந்தியாவில் 9 மணி. அது அதுக்கு வந்துருங்க, ஜாயின் பண்ணிருங்க. இதே சேனலில் தான் நடக்கும். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பட்டன், பெல் ஐக்கான், சப்ஸ்கிரைப் பட்டன்லாம் கிளிக் பண்ணீங்கன்னாக்க உங்களுக்கு கரெக்டா என்ன டைமுக்கு லைவ் போறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஏன்னா எல்லாரும் வெறி கொண்டு வெயிட் பண்றாங்க. ட்விட்டர்ல இன்ஸ்டாகிராம்ல எல்லாரும் கமெண்ட், லைவ் வர்றீங்க, மாஸ் பண்றோம், கெத்து பண்றோம், ஒரு டான்ஸ போடுறோம், அந்த அன்னைக்கு இருக்கு என்னாலும் சரி. அதுதான் சொல்றேன் நானு. 0-0 போனக்கோ டைட்டில் மத்தான் கடைசி வரைக்கும் நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டே இருக்கோம். கோல் போதோ இல்லையோ நம்ம அந்த அன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்றோம். அதனாலதான் கிறிஸ்டல் பேலஸ் கரெக்டா பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆமா, இப்படி எல்லாம் பேசுறோம்ல, கடைசியில கடைசியில இது ரிச்சார்லிசன் 90th மினிட் வின்னர்னு வரும். எதுக்கு பேச்சா கூடாது சாதிரி? அதெல்லாம் நம்பாமதான் நம்ம போய் உட்காந்துருக்கோம். நம்மள்ட்ட வேற நீங்க பண்ணாலே தோக்கடிங்கன்னு வேற பேசிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் மீறி வேற நம்ம போய் பண்றோம் லைவ். அதனால இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது.
ஆமா. பட் எனிவே போன எபிசோடுக்கு அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு ஒரு 4 வாட்டி 4 வாரத்துல திட்டினாதான் சப்ஸ்கிரிப்ஷன்லாம் ஏறுது போல இருக்கு. ஃபேக் அக்கவுண்ட் அப்புறம் கிரியேட் பண்ற டைம் ஆகுது இல்ல. அது சரி. ஆமா ஆமா கரெக்டா. ஆனா யூடியூபுக்கு நல்லா டக்கு டக்குன்னு சப்ஸ்கிரிப்ஷன் தான் அவங்களுக்கே டவுட் வரும், எப்படிடா இவங்களுக்கு இவ்வளவு சப்ஸ்கிரிப்ஷன் டக்கு டக்குன்னு வரும். அதனால கொஞ்சம் லைட்டா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பிளான் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க, ஒரு 2 எபிசோடு எதுவுமே பண்ணாம அப்புறம் போன எபிசோடுக்கு அப்புறம் எல்லாரும் ஒண்ணா பண்ண வேண்டியது. வெரி குட். ஐ லைக் த கிரிமினல் மைண்ட். கிரிமினல் மைண்ட். இன்னும் எவ்வளவு நம்ம அப்புறம் நம்ம டார்கெட் என்ன எங்க இருக்கோம்? ஆமா நம்ம டார்கெட் வந்து சீசன் எண்டு 2000, அந்த கிறிஸ்டல் பேலஸ் ஃபைனல் கேம் முடியும் போது 2000 அடிக்கணும். அதுதான் நம்ம டார்கெட். இப்போ நம்ம 1901. ஸோ இன்னும் ஒரு 99 பேர் வந்தா போறோம். 99 பேர் வடிவேல் சொல்ற மாதிரி டூ மச்சா தெரியுதே. 5 கேம்ல 99ங்கிறது 5 கேம்ல 99 எல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. அதுவும் இப்போ அடுத்த கேம் லைவ் வாட்சலாங்க, டைட்டில் செலிப்ரேஷன் கேம் வேற. அதனால அந்த எபிசோட்ல வந்து அட்லீஸ்ட் ஒரு 50 ஏறும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. அதான் அது ஒண்ணும் இல்ல. நம்ம பாத்துட்டு இருக்கிற போன் இல்லாம அப்ப அண்ணன் போனு அக்கா தம்பி போனு எல்லாத்துலயும் ஆன் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தி விட்டு தான் மத்த வேலையை பார்க்கணும் அந்த அன்னைக்கு. ஆமா எங்க 2 பேரையும் உங்க விட்டு பிள்ளையா நினைச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நைட் வந்து அப்ப 10 மணி ஆயிரும் நம்ம கேம் அப்ப இந்தியா டைம்ல. ஆமா ஆமா கரெக்டா 9-10 மணி ஆயிரும். சீரியல் எல்லாம் முடிஞ்சு போயிரும் ஞாயிற்றுக்கிழமை. அதனால ரிமோட்டை வாங்கிட்டு அப்பா அம்மா போனையும் வாங்கிட்டு சப்ஸ்கிரிப்ஷனை போட்டு மேட்சை உட்காந்துட்டு ஒரே டான்ஸ் தான் அந்த அன்னைக்கு. எல்லா போன்லயும் உட்காந்து எல்லாமே பிளே பண்றோம். எல்லா வீட்லயே டென்ஷன் ஆகி கடுப்பை திட்டினாலும் பரவாயில்ல, எங்க கிளப் டைட்டில் ஜெயிக்குது, உங்களுக்கு என்ன சீரியல் வேண்டி கிடக்கு அப்படின்னு கேட்டுட்டு அவங்க போன்லயும் வாங்கி நம்ம ஸ்ட்ரீமை போட்டுட்டு எல்லாரும் உட்கார்றோம் மேட்சை பாக்குறதுக்கு. ஆமா கரெக்ட். பட் அதுதான் இந்த எபிசோட் வந்து ஸ்பர்ஸ் ப்ரிவியூ. பட் ஸ்பர்ஸ் ப்ரிவியூ மட்டும் இல்ல, ஜெனரலா ஸ்பர்ஸ் பத்தியும் கொஞ்சம் பேச போறோம். பட் அதர்வைஸ் நிறைய டாபிக்ஸ் இருக்கு பேசுறதுக்கு. ஸ்பர்ஸ் பத்தி கொஞ்சம் தான் பேச போறோம். சேதாதிரி சொன்ன மாதிரி பெரிய டாக்டிக்கல் ப்ரிவியூ கிடையாது, நம்ம சேனல்ல கிடையாது. அவ்வளவெல்லாம் ஃபுட்பால் எங்களுக்கு தெரியாது. இந்த கேம்ல ஸ்பர்ஸுக்கு ஏன்னா ஸ்பர்ஸுக்கே தெரியாது அவங்க என்ன வர போறாங்க, எதுக்கு வந்து விளையாடுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஆமா ஆமா கரெக்ட். பட் ஆனால் அது நிஜமாவே உண்மைதாங்க. லைக் அதாவது ஸ்பர்ஸ் பற்றி பேசுவோம். பட் அது தவிர நிறைய டாபிக்ஸ் இருக்கு பேசுறதுக்கு. லிவர்பூல் ரிலேட்டடாக நிறைய டாபிக்ஸு. ஸ்பர்ஸ் பற்றி வரும். நீங்கள் சொல்றது ரொம்ப கரெக்டுங்க. எந்த ஸ்பர்ஸ் வரும்னே தெரியாது. அதாவது வந்து 5 கோல் போடக்கூடிய கெப்பாசிட்டியும் இருக்கு, 5 கோல் கன்சீட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் இருக்கு. எல்லாம் அந்த 10 கோலுமே 10 நிமிஷத்துல நடக்கும். அதுதான் பிரச்சனை. எல்லாமே வாய்ப்பு இருக்கு இந்த கேம்ல. அவனுக்கு எதுக்கு அவனுக்கே தெரியாம தான் அந்த கேமுக்கு வரானுங்க. ஏன்னா அவனுடைய மொத்த ஃபோக்கஸ் மிட் வீக்ல இருக்க போகுது. யூரோப்பா லீக் செமிஃபைனல்ஸ், போடோ கிளிம்ட் கூட ஆட போறானுங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் லெக் ஹோம் லெக் அவங்களுக்கு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லெக்ல தான் அவங்க வந்து மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் எடுக்கணும். ஐ மீன் வின் கண்டிப்பா தேவை, ஒரு நல்ல கோல் டிஃபரன்ஸ் கூட பண்ணணுங்கிறதா அவங்களுடைய மொத்த பிளானாவே இருக்கும். ஏன்னா போடோ கிளிம்ட் வந்து எங்கேயோ நார்வேயா என்னமோ சொன்னாங்க, எனக்கு நார்வேல தான் ஆடுறாங்க. அது இது எனக்கு எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியாது. நான் யூரோப்பா லீக் எல்லாம் நான் பாக்குறது இல்ல. நமக்கு பினித் அந்த காம்பெட் நம்ம கீழே. அது போன சீசன் அதான் பிகெஸ்ட் காம்படிஷன். இந்த சீசன் எவன் மனுஷன் பாப்பானா அதையெல்லாம், அதுல ஸ்மால் லீக், அது அங்க போய் பாத்துக்கிட்டு. அதுதான் இல்ல. பட் ஆனா ஒரு கம்ப்ளைண்ட், அது எனக்கு உண்மையான்னு தெரியல. போடோ கிளிம்ட் வந்து இந்த ஆர்டிபிஷியல் நம்ம இந்த டர்ஃப்ல ஆடுவாங்களா அவங்க தெரியலீங்களே. அது யாரோ ஏதோ ஒரு டீம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இது மாதிரி வந்து மத்த எல்லா ஸ்டேடியம்லயும் லைக் கிராஸ், மெயினா கிராஸ் தானே. அது வந்து ஐ திங்க் அவங்க டர்ஃப்ல ஆடு. இது எனக்கு உண்மையான்னு தெரியாது. உடனே கமெண்ட்ஸ் வந்து என்ன அடிக்க வந்துடாதீங்க, எனக்கு தெரியாது. நான் ஓப்பனா சொல்றேன், எனக்கு தெரியாது. நான் ஏதோ கேள்விப்பட்ட மாதிரி. அது இந்த போடோ கிளிம்ட்டுக்கா இல்ல வேற ஏதாவது டீமுக்கான்னு எனக்கு தெரியல. பட் ஐ திங்க் அவங்க டர்ஃப்ல ஆடுறாங்க. ஸோ அது நிறைய டீமுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கஷ்டமா இருக்கு அப்படின்னு. தெரியல எவ்வளவு. பட் அது மெயின் ரீசனா சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா யுவர் ப்ரொஃபஷனல் ஃபுட்பாலர்ஸ், நீ வந்து அந்த லெவல்ல ஆடுறனாக்க யூ ஷுட் பீ ஏபிள் டு அடாப்ட். இஃப் 99.99% pitches எல்லாமே கிராஸா இருந்துச்சுன்னா that means the league has said it has to be a grass pitch probably இல்ல. லைக் இவங்க மட்டும் அவுட்லேயரா இருந்தானா அப்ப லீக் அலோவ் பண்ண கூடாதுல அவங்கள. ஆமா ஆமா இல்ல லைக் எனக்கு நார்வேல என்ன ரூல்ஸ் என்னன்னு தெரியல. ஏன்னா அங்க கோல்டு கண்ட்ரி வேற இல்ல. மேபி அதுக்காக கூட டர்ஃபா இருக்கலாம், எனக்கு தெரியாது. எனக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. பட் எங்கேயோ கேள்விப்பட்டேன், அது உண்மையானு கூட எனக்கு தெரியாது. பட் இல்ல ஸ்பர்ஸ் பத்தி வரும் சொன்ன மாதிரி எந்த டீம் வரும்னு தெரியாது. ஒரு விதத்துல அது பாக்குறதுக்கு ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருக்கு ஸ்பர்ஸ். அதாவது இந்த சீசன் வந்து நீங்க ஒரு நியூட்ரல் வியூவரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் கிடைச்சா ஸ்பர்ஸ் இருக்கிற கேமா பாருங்க. ஏன்னா எப்படி போதோ ஸ்பர்ஸ் வின்னோ ஸ்பர்ஸ் லாஸோ டிராவோ எப்படி போதோ கேம் என்டர்டெய்னிங்காக இருக்கும், அது கேரண்டி. ஆனால் இது வந்து லாங் டேர்மில் வந்து ஐ திங்க் ஸ்பர்ஸுக்கே இது தெரியும், இட்ஸ் நாட் சஸ்டைனபிள்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இப்போ நிறைய ரூமர்ஸ் இருக்குது. ஆன்ஜ் வந்து யூரோப்பா லீக் ஜெயிச்சாலும் சரி ஜெயிக்கலைனாலும் சரி இஸ் கோயிங் டு பி அவுட்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது வந்து இந்த ஸ்பர்ஸ்ல வந்து யாரு ப்ராப்ளம்? அதாவது ஓனர் ப்ராப்ளமா? எனக்கு வந்து ஸ்பர்ஸ் பத்தி அவ்வளோவா தெரியாது. லைக் இந்த சென்ஸ் வந்து அவ்வளோ டீட்டெயில்டா தெரியாது ஒரு லிவர்பூல் தெரிஞ்ச அளவுக்கு.
ம். ஓனர் ப்ராப்ளமா இல்ல பிளேயர்ஸ் வந்து சரியா இல்லையா, மேனேஜர் ஸ்டைலுக்கு இல்ல மேனேஜர் ஸ்டைலு சரியா இல்லையா, என்ன என்ன ஆக்சுவலா பிரச்சனை அங்க? இல்ல இது இது வந்து காம்பினேஷன் ஆஃப் எல்லாமே. நீங்க சொன்னது எல்லாமே உண்மைதான். நம்ம எதையுமே ஓகே இது கிடையாது நம்ம ரூல் அவுட்டே பண்ண முடியாது. இப்போ விஷயம் என்னன்னா ஸ்பர்ஸ் வந்து இந்த லாஸ்ட் 2 இயர்ஸா அவங்களே 400 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. க்ளோஸ் டு 400 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா உடோகி, போரோ, வேண்டவன், டிராகுசின், அந்த ஓடோபேர், சொலாங்கி, ரிச்சார்லிசன் இப்போதான் ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி வாங்கினாங்க. மிட்ஃபீல்டில் மேடிசன் வாங்கினாங்க லெஸ்டர்ல இருந்து. ஸோ தே மேட் சைனிங். சார் வாங்கினாங்க, பிசுமா வாங்கினாங்க. சி தேவ் ஆல் மேட் தி சைனிங்ஸ். ஓகே சார் பிசுமாலாம் இன்னும் கொஞ்சம் ஓல்டர் சைனிங்ஸ். பட் பென்டான்கூர், குலுசெவ்ஸ்கி இப்பதான் ரீசெண்டா ஃபைனலைஸ் பண்ணாங்களா ஜுவென்டஸ்ல இருந்து. ஆமா ஆமா, ஐ திங்க் 2 இயர்ஸ் ஆனோ. லோன்ல வந்து வர்னர் வாங்கினாங்க இன்னுமே. ஸோ தேவ் ஆக்சுவலி மேட் அ லாட் ஆஃப் சைனிங்ஸ். ஜெட் ஸ்பென்ஸ் வாங்கினாங்க மிடில்ஸ் ப்ரோல இருந்து. ஸோ தேவ் ஸ்பென்ட் இட். ஆனா ஃபேன்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த லெவி வந்து யுனைடெட் மாதிரி இவன் வந்து போய் வாங்கிட்டு வந்துடுறான், வாங்கிட்டு வந்துட்டு மேனேஜர்ட்ட யூஸ் பண்ணுங்க. இப்ப டெல் ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறான். அவனுக்கு 50 மில்லியன் ஆப்ஷன் இருக்குது வேணா வாங்குறதுக்கு ரைட் ரைட். ஆமா, பயன்ல இருந்து. ஹி இஸ் டூயிங் அப்சல்யூட்லி நத்திங். அவன் கேம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி சின்ன பையன், நம்ம வந்து ரைட் ஆஃப் பண்ணக்கூடாது இப்பவே. பட் 50 மில்லியனுக்குலாம் ஒருத்தே கிடையாது அவன். அவனுங்க ஸ்கேம் ஆயிட்டானுங்க பயன். அதனால இவனுக்கு எப்படியாச்சும் ஸ்கேம் பண்ணணுங்கிறதுக்காக இவனுக்கு அந்த ஆப்ஷன் எல்லாம் போடுறானுங்க. 50 மில்லியன் கொடுத்தா தான் நீ வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிதான். ஸோ த ப்ராப்ளம் வித் திம் இஸ் இப்போ தே டோன்ட் நோ வேர் தே ஆர் அட். த ப்ராப்ளம் அதுதான். ஏன்னா இப்போ நீங்க சொன்னீங்கல்ல ஆஞ்ச் வந்து போயிடுவாப்லையா மோஸ்டா போறாங்கிற மாதிரி தான் பேச்சு இருக்கு. ஆனா ஒரு பக்கம் பாசிட்டிவ் நோஸ் லுக்கிங் லைக் ஹீல் கம் பேக்குங்கிற மாதிரி பேச்சு இருக்கு. என்னடா அது மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி. பாசிட்டிவ் நான் என்ன இப்போ அமெரிக்கா விட்டுட்டு வரப்போறானா என்ன? அதான் தெரியல. அடுத்த வருஷம் ஹோம் வேர்ல்டு கப் வேற, அதெல்லாம் சான்ஸ் ஐ டோன்ட் திங்க் பாசிட்டிவ் எல்லாம் விட்டுட்டு வருவானே. என்னமோ பாசிட்டினோ லெவி உட்காந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஏதோ காஃபி சாப்பிட்டாங்களாம், அதனால வந்து பாசிட்டினோ திரும்பி வந்துருவான் அப்படிங்கிற ஒரு ரூமர்ஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கு பெரிய பிரச்சனை தேர் ஸ்பெண்டிங் இன் த ராங் பிளேயர்ஸ். ஆனா இந்த சீசன் தேவ் ஹேட் மேசிவ் இன்ஜுரிஸ். மேசிவ்னாலும் மேசிவ். ஆஞ்சே சொல்லிட்டாப்ல எனக்கு 12 பிளேயர் தான் இருக்காங்க, இந்த 12 பிளேயரை தான் நான் வச்சு விளையாடணும் ஒரு 2 மாசத்துக்கு அப்படின்னு சொல்லி. அண்ட் லிட்டரலி ஹி டிட் தட். 12 பிளேயர் வச்சு தான் விளையாண்டாப்ல. Everyone out from the goalkeeper to the defense to the midfield to the attack. Everyone was out. ஆமா, நம்ம அந்த கேரபா கப் செமிஃபைனல் ஆடும்போது தானே அந்த இன்ஜரி, அது லைக் இட் வாஸ் பார்ட் ஆஃப் தட் இன்ஜரி பீரியட். ஆமா, அதனால அவங்க வந்து they were really hit in the season. இப்போ வந்து டெலிகிராஃப் அண்ட் மெயில் they have come out and said Ange கண்டிப்பா கிளம்பிடுவான், whether they win it or not Ange is going to leave Spurs, no doubt about it அப்படின்னு சொல்லி. இது வந்து ஆஞ்சா எடுத்த முடிவா இல்ல ஓனர்ஸ் எடுத்த முடிவா இல்ல என்ன? ஐ மீன் we have no idea really. மேபி அந்த விட்டு போனதுக்கு அப்புறம் then we'll know the real reasoning behind it. But looking at what they've achieved this season in the league, or let's say Europa League ஒன்னு அச்சீவ் பண்ணலனா, it's a massive drop off from last season. I think last season they finished 7th or something. இல்ல Europa League ஆடுறாங்க, so I think they finished 6th நினைக்கிறேன் அப்போ. ஆமா ஆமா கரெக்டா. ஸோ 6th or 7th முடிச்சிருப்பாங்க போன சீசன். 6th 5th or 6th, ஏன்னா 7th தான் யுனைடெட் செல்சி ஓவர்டேக் பண்ணி தானே இதுக்குள்ள வந்தானுங்க. ஆமா ஆமா, யூரோப்பா லீக். ஸோ ஐடியலி இட்ஸ் அ மேசிவ் ட்ராப் ஆஃப். த சீசன் டிபெண்ட்ஸ் ஆன் யூரோப்பா லீக். ஆனால் பிரச்சனை என்னன்னா இப்போ அவன் யூரோப்பா லீகை ஜெயிச்சானா வில் த ஃபேன்ஸ் பி ஓகே டு ரிமூவ் ஹிம்ங்கிற கேள்வியும் ஒன்று வருது. ஆனா ஒரு செக்ஷன் ஆஃப் தேர் ஃபேன் பேஸ் ஸ்டில் வாண்ட் டு அவுட் ரிகார்ட்லெஸ், அதுவும் இருக்கு. ஆமா. சோ இட் ரியலி இஸ் a mess அந்த கிளப்பே. இல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ நீங்க அந்த பொசிஷன்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்த டீம் வந்து வாரம் வந்து ஓகே இன்ஜுரி எல்லாம் இருக்கு, பட் வாரம் தே ஆர் நாட் கன்வின்சிங். ஒரு டாப் 6 டீம் மாதிரி ஆடல அவங்க, ஈவன் இன்ஜுரி இல்லாத போது கூட. அண்ட் ஆஞ்ச் வந்து என்னதான் அட்டாக்கிங் ஃபுட்பால் அது இதுன்னு சொன்னாலும் டிஃபென்சிவ்லி ஹி ஹஸ் லாட் ஆஃப் இஷ்யூஸ். அது வந்து டீம் மேல மட்டும் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா தே ஹேவ் குட் டிஃபெண்டர்ஸ். ரொமேரோலாம் இஸ் அ வெரி குட் டிஃபெண்டர். ஸோ அது டீம் மேல மட்டும் சொல்ல முடியுமான்னு தெரியல. ஸோ நீங்க இஃப் யூ ஆர் ஸ்பர்ஸ் ஃபேன் இந்த சிச்சுவேஷன்ல, அதாவது ஒரு ட்ரோஃபி ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, அதுவும் ஒரு யூரோப்பியன் ட்ரோஃபி ஆஃப்டர் வெரி லாங் டைம், ஜெயிச்சா வில் யூ பி ஆஞ்ச் இன் ஆர் ஆஞ்ச் அவுட் ரிகார்ட்லெஸ்? இப்போ எனக்கு கேள்வி வந்து 2 சீசன்ஸ் ஆஞ்ச் இங்க இருந்திருக்கான் கரெக்டா. போன சீசன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ திங்க் he won 10 ஸ்ட்ரெயிட்டா இல்ல 9 wins and 1 draw ஒன்னு ஃபர்ஸ்ட் 10 கேம்ஸ்ல, something like that கரெக்டா. and he managed to make them, நீங்க பாத்தீங்களா எங்க 6th எங்க முடிச்சாங்க? 6th ன்னு நினைக்கிறேன். இல்ல பார்க்கல, பட் யூரோப்பா லீக் பிளேசஸ் 5th or 6th நினைக்கிறேன். ஏன்னா we finished 5th கரெக்ட், they finished 6th. ஓ இல்ல இப்போ சாரி போன சீசன் we made the Champions League. sorry we made third. Villa finished 4th, 5th யாருன்னு தெரியல. I think Tottenham finished 6th.
இருங்க ஏன்னா செல்சி ஃபினிஷ் 7th, யுனைடெட் ஃபினிஷ் 8th போன சீசன். பிஎல் 23-24 நீங்க சொல்லுங்க. எனிவே வாட் எவர் இட் இஸ், யூரோப்பா ஸோ லீக் பிளேஸ். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அப்படி ஒரு சீசன்ல ஹி ஷோட் இதே பிலாசபி வச்சு தட் ஹி கேன் ஃபினிஷ் 5th ஆர் 6th ப்ராப்ளி. அப்படி நடந்துச்சுனால் 5th ஆகும். ஆமா, அவங்க 5th முடிச்சாங்க. 5th எக்ஸாக்ட்லி ரைட், ஜஸ்ட் மிஸ்ட் ஆன் த சாம்பியன்ஸ் லீக். ஸோ அப்படி பார்த்தோம்னா இஃப் ஹி இஸ் கிவன் அ டீம் ஹி இஸ் ஏபிள் டு ஃபினிஷ் 5th. சி ஸ்பர்ஸ் உடைய லெவல் இஸ் 5th ஆர் 6th அண்ட் தேர் அல்டிமேட் எய்ம் வில் பி ஒரு 2-3 சீசன்ஸ் தொடர்ந்து சாம்பியன்ஸ் லீக் போகணும். தென் வி லுக் அபவுட் த டைட்டில் ஃபைட். ஃபர்ஸ்ட் திங் 2-3 சீசன்ஸ் தொடர்ந்து சாம்பியன்ஸ் லீக் வேணும். அதான் அவனுடைய ஃபர்ஸ்ட் எய்ம். கரெக்டா? இப்போ இந்த சீசன் வந்து massive injury problems, he's not had a proper lineup to choose from, இதெல்லாமே இருந்திருக்கு. And in spite of this யூரோப்பா லீக் வின் பண்ணாங்கன்னா I'd say ஒரு ஓனரா நான் உட்கார்ந்துட்டு எனக்கு ஃபேனா வந்து I'd say I still want him, but I'll say ஓனர்ஸா போய் ஆன்ஸ்ட்டு உட்கார்ந்து தம்பி everyone knows there are when we play good it's really good, but when we play bad it's really bad. ஆமா ஆமா. இப்போ now you have to find the balance. இப்போ நம்ம வந்து தோத்தாலும் ஒரு 1-0 ரெஸ்பெக்டபிளா தோக்கணும். நம்ம போய் பயங்கரமா அடி வாங்கி தோக்க கூடாது. ஜெயிச்சா இட் லுக்ஸ் ஆல் ஃபைன், எல்லாம் ரோசஸ் எல்லாம் ஏரியா இருக்கு, அதெல்லாம் ஓகே. ஆனா தோத்தா நம்ம அவ்வளவு மோசமா தோக்க கூடாது. இன்னொன்னு உனக்கு அந்த பிராக்மேட்டிக் அப்ரோச்சை நீ எங்கேயாச்சும் கொண்டு வரணும். ஆமா, உன்னோட பிளேல இவ்ளோ ஓபனா இருக்காது பேசிக்கா அப்படின்னு சொல்லி the owners should make him understand. That is if he wins the Europa League, because it ultimately changes everything. Spurs haven't won a trophy what 20 years 30 years. ஆமா. And him getting to a final வந்து first time in what 6-7 years 2019 final 2025 final. So 6 yearsல first final. And not to forget Carabao Cup semi-finals வந்தாங்க. ஆமா, அதுவும் இருக்குல்ல. So நான் வந்து ஃபேனா இருந்தேன்னா I'd say if he wins the Europa League give him another half season next season. Half seasonல see if he's able to put that pragmatic approach in place. அதனால ஹாஃப் சீசன்ல எவ்வளோ பிரீமியர் லீக்ல ஒரு 15-16 கேம் நடக்குமா? அதுக்காக 16 கேம் 17 கேம்ல முடிச்சுட்டு நம்ம டாப் ஆஃப் த டேபிள் கிறிஸ்மஸ் இருக்கணும்னு சொல்லல, பட் டாப் 4ல இருக்கணும். ரைட். அந்த 15-16 மேட்சஸ் முடியும் போது யூ ஸ்டில் ஹேவ் டு பி இன் த டாப் 4 அண்ட் உனக்கும் ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கும் ஒரு 10 பாயிண்ட் கேப்புக்கு உள்ள இருக்கணும். ஆமா, which makes sense for a club like Tottenham. ஆமா. அப்படி இருந்தா I'd say okay, he's learned from his flaws and he's keeping them there. டாப் 4ல டைட்டில் டேபிள் லீடர்ஸ்ல இருந்து 10 பாயிண்ட் தான் கேப், 4thல தான் இருக்கான் அப்படின்னா I'd say okay, இப்போ சீசன் முடிய வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆமா, ஏன்னா they've got him all these players. இப்போ நீ டக்குனு இவனை தூக்கி போயிட்டு வேற மேனேஜர் கொண்டு வந்தீங்கன்னா வந்து இப்போ இந்த பிளேயர்ல வச்சு என்ன பண்ண முடியும்? கரெக்ட். Because if he's winning them the Europa League with such a bad season in terms of injuries na, imagine if he has the same squad for like a month straight. Firstly ஒரு month straight ஒரு 4 கேமுக்கு சேம் ஸ்குவாட் இருக்கட்டும். ஆமா. அப்பதான் நம்ம சொல்ல முடியும் வந்து அந்த சேம் ஸ்குவாடை வச்சுட்டு என்ன பண்றான் 4 கேமுக்குன்னு. ஆமா, கரெக்ட். இல்ல அதுதான் லைக் ஐ திங்க் நானும் ஐ எம் நாட் வெரி டிஸ்சிமிலர் அந்த பொசிஷன்ல. அதாவது எனக்கு என்னன்னாக்க இந்த சீசன் வந்து யூ ஹாவ் டு சார்ட் ஆஃப் கன்சிடர் இட் அஸ் ஓகே ஹஸ் ஹேட் டூ மெனி இன்ஜுரிஸ். அதுவும் என்ன லைக் நாட் ஜஸ்ட் ஒரு பேக்கப் பிளேயருக்கு இன்ஜுரி இல்லை, அதாவது என்னோட ஸ்டார்டிங் கோல் கீப்பர் 2 ஸ்டார்டிங் சென்டர் பேக்கு லைக் ஐ திங்க் அட் ஒன் பாயிண்ட் நம்ம கூட அந்த கேரபா கப் செமிஃபைனல் ஆடும்போது ஐ திங்க் தேர் என்டையர் மெயின் ஃபர்ஸ்ட் பேக் லைன் வாஸ் இன்ஜர்டு. ஸோ அது ஃபர்ஸ்ட் லெக்கும் போது ஸோ லைக் அந்த மாதிரி இருக்கும்போது யூ ஹாவ் டு கிவ் ஹிம் தட் திங் ஆஃப் சேயிங் ஓகே பரவாயில்ல திஸ் சீசன் இஸ் அ ரைட் ஆஃப், ஒன்றும் பண்ண முடியாது, இட்ஸ் ஜஸ்ட் அன்ஃபார்ச்சுனேட், பட் ஒன்றும் பண்ண முடியாது. பட் யூரோப்பா லீக் ஜெயிச்சு இதில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா யூரோப்பா லீக் ஜெயிச்சா யூஆர் இன் த சாம்பியன்ஸ் லீக் கரெக்ட் அடுத்த சீசன், விச் இஸ் மேசிவ். ஒரு கிளப் ஆஃப் ஸ்பர்ஸோட ஸ்டேட்டஸ்க்கு இட் இஸ் மேசிவ் அது. ஸோ நீ அடுத்த சீசன் சாம்பியன்ஸ் லீக்ல இருக்க, நீங்க சொன்ன மாதிரி இஃப் யூ ஹாவ் த பிளேயர்ஸ், இஃப் யூ ஆர் இன் சாம்பியன்ஸ் லீக் அண்ட் இஃப் யூ ஆர் என்ன சொல்றது டாப் 4 ஆர் ஈவன் 5th இருந்தா கூட இஃப் யூ ஆர் வித்தின் டச்சிங் டிஸ்டன்ஸ் ஆஃப் டாப் 4 லைக் ஒரு 2 பாயிண்ட் தான் வித்தியாசம் அப்படின்னு இருந்ததுன்னா then I would say that's perfectly okay for Ranch to continue. ஏன்னா there are signs that he is a good manager in the team. Exactly, correct la. So yeah, I'd say I mean இந்த கேம் பத்திலாம் அவன் கவலையா பட மாட்டான். he won't play any of his main players. இதெல்லாமே அவனுக்கு ஜாலியாக தான் வருவாங்க. நம்ம ஃபேன்ஸ்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆஞ்சுக்கே சட்டை போட்டு எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, தம்பி வா நீ வேணா ஆடு இந்த கேம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து இந்த கேம்ல பெருசா நம்ம வந்து ப்ரிவியூ பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. பேசிக்கலி இட்ஸ் கோனா பி a coronation கேம், அவ்வளோதான். இது வந்து அவங்கெல்லாம் ஒன்றும் ஆட மாட்டானுங்க, அவனுங்க ஜாலியாக வந்து அவங்க ஆடிட்டு தான் இருப்பாங்க.
மேபி ஆல் த ஃப்ரிஞ்ச் பிளேயர்ஸ் தட் இஸ் காட் பேக் ஃப்ரம் தி இன்ஜுரி அவங்களெல்லாம் தான் வச்சு இந்த கேமே ஆடுவான். சரி லிவர்பூல் நீங்கள் உங்களுக்கு என்ன ட்ரா வேணுமா இருந்தால் வச்சுக்கோங்க, வின் வேணுமா அதையும் வச்சுக்கோங்க அப்படின்னு ஐ சொல்லி திங்க் தான். இந்த கேம் வந்து எப்படி தெரியுமா எனக்கு என்ன தோணுதுன்னா, லைக் he will start இந்த மெயின் பிளேயர்ஸ்லாம் ரெஸ்ட் கொடுத்துருவான். மேபி சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டீம் பிளேயர்ஸ் வில் ஸ்டார்ட். ஆனால் அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு 50-60 மினிட்ஸ்ல எடுத்துருவான். அண்ட் தோஸ் ஹூ டோன்ட் ஸ்டார்ட் வந்து அவங்க லாஸ்ட் 20-30 மினிட்ஸ் ஆடுற மாதிரி. ஜஸ்ட் ஸோ தட் அந்த யூரோப்பா லீக் செமிஃபைனலுக்கு முன்னாடி தே ஹேவ் a little bit ஆஃப் கேம் டைம்ங்கிறதுக்கு. ரொம்ப ஓவர் டைம் வித்தவுட் இது ஃபுட்பாலும் ஐ திங்க் ஆஃப் டைம் வரைக்கும் பாப்பாப்ல. ஆஃப் டைம் வரைக்கும் ஒன்றும் இல்லைன்னா ஓகே யூ காட் சம் குட் மினிட்ஸ் இன், அவ்வளோதான். ஆஃப் டைம் வரைக்கும் வேற எதுவும் பண்ண தேவையில்லை, நீங்கள் வந்து பெஞ்சில் இருங்க, நம்ம மிட் வீக் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டைலாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தட் ஷுட் பி ஹவு இட் இஸ். எனக்கு இது பிடிக்காத ஒரு விஷயம் வந்து இந்த டெலிகிராஃபும் மெயிலும் before he is even playing the first leg of the semi-final, you come and release this thing. This take such an odd time to come and put this out. என்னடா நீ வந்து you have a moral responsibility. I mean you need clicks. உனக்கு கிளிக்ஸ் வேணும், உனக்கு வந்து ப்ராப்பரா கிளவுட் வேணும், உனக்கு வந்து என்ன பேங்கர்ஸ் வேணும், பணம் வேணும், ரெவென்யூ வேணும். அதனால நீ இதெல்லாம் பண்ற எனக்கு புரியுது. பட் ஐ திங்க் அட் அ சர்டன் பாயிண்ட்ல கிளப் ஷுட் கர்ப் ஆல் திஸ். நீ பண்ணினா கிளப்ஸுக்கு அத்தாரிட்டி இல்லை, அதுதான் நான் சொல்ல வரேன். கிளப்ஸுக்கு அத்தாரிட்டி இல்லை. ஈவன் இதுல ப்ராப்ளம் என்னன்னா, இப்போ டெலிகிராஃபர் மெயில் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு அது ஃபர்ஸ்ட் கிடைச்சிருக்கும். ஈவன் இஃப் தே வாண்டட் டு சே ஓகே நாங்க இது ரிலீஸ் பண்ணல அப்படின்னா கூட இன்னொருத்தருக்கு நியூஸ் போனதும் அவங்களுக்கு தெரியும். லைக் ஸோ தே ஹாவ் டு ரிலீஸ். ஒரு காம்படிஷன் பேசிஸ்லயே அவங்க தே ஹாவ் டு ரிலீஸ். அது இட்ஸ் அன்பார்ச்சுனேட். என்ன சொல்றது, இது 21st century நியூஸ் மீடியா. அது நீங்க சொல்ற மாதிரி கிளிக் பைட் தான் அது. நம்ம டைட்டில் போடுறதே தெரியல, நம்ம கண்ணாப்பி தானே டைட்டில் சீசன் இஸ் அவர்ஸ், டைட்டில் இஸ் அவர்ஸ் நம்ம போடுறது இல்ல. அத சொல்லுங்க. நம்ம இல்ல இந்த சீசனோட ஸ்டாண்ட் அவுட் டைட்டில் அதுதான். கிளிச்சா என்ன கிளிச்சா, கடைசியில கிளிச்சா நம்மளதான் கிளிச்சா, எல்லாத்தையும் நம்மளத்தான் கிழிச்சா அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோல அதையும் முடிஞ்சு போச்சு. பட் யா ஐ திங்க் இன் டேர்ம்ஸ் ஆஃப் திஸ் கேம் டெட் ரப்பர் நம்மளுடைய செலிப்ரேஷனுக்கு நம்ம ரெடி ஆகிறோம், அவ்வளவுதான். இந்த கேம்ல வந்து வேற ஒண்ணுமே கிடையாது பேசிக்கலி. ஆமா ஆமா, வேற ஒன்றும் இல்லை. ஐ மீன் அது ஒன்று. அப்புறம் வேற எதுவும் இல்லை. ஸ்பர்ஸ் பற்றி நம்ம லிவர்பூல் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஐ திங்க் நம்ம மெயின் லைன் அப் வைஸ் பார்த்தோம்னாக்க மெயின் கொஸ்டின் இப்போ கேருக்கு, இப்போ ஐ திங்க் இது போன எபிசோட்லேயே கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம். பட் கேரிகர் சொன்னால் இந்த மாதிரி வந்து பிராட்லிக்கு கொஞ்சம் கேம் டைம் கொடு அப்படின்னு. இப்போது என்ன 4 கேம் பாக்கி இருக்கான், 5 கேம் பாக்கி இருக்கா, எவ்வளோ? 5 கேம் இதோட சேர்த்து. ஆமாம். ஸோ இப்போ ரிமைனிங் 5 கேம் இன்க்ளூடிங் நான் சொல்கிறது இந்த டாட்னம் கேம். ஏன்னா இப்போ டாட்னம் கேமில் ரொம்ப ப்ரெஷர் இல்லை, ட்ரா பண்ணால் போதுங்கிற நிலைமை வந்துருச்சு. பிராட்லி ஆட விடுறதா இல்லை ட்ரெண்டே ஆடட்டுமா? இல்லைங்க, ஐ திங்க் if that I think the Trent will start that game. ஆனா if we draw, I mean if we get the title that day and if the club knows that Trent is going na, Bradley should start all other games. இன்னைக்கு ஆன்ஸ்டீன் சொல்லிட்டானே அஃபிஷியல் ஆன்ஸ்டீனா இல்ல ஃபெப்ரிசியோ யாரோ ஒருத்தர் சொன்னாங்க இந்த மாதிரி ட்ரெண்ட் இஸ் அஃபிஷியலி கோயிங் டு மெட்ரிட்னு. லைக் இட்ஸ் ஓவர். Okay, so if that's the case na, then makes no sense for him to play all the remaining games. I mean வாட்ஸ் த பாயிண்ட்? இல்லை இப்போ நெக்ஸ்ட் சீசன் நம்ம ரெடி ஆகணும். இப்போ இவனுக்கே நம்ம மினிட்ஸ் கொடுத்துட்டு நம்ம என்ன நேஷனல் அவார்டை வாங்க போகிறோம்? அதான் ஒன்றுமே கிடையாது. ஸோ பிராட்லி வந்து he has to start, we have to assess him. ஓகே 5 கேம் தொடர்ந்து ஸ்டார்ட் பண்ணானா வீக்லி ஒன்ஸ் தான் ஒரு கேமு. அவன் எந்த நிலமையில் இருக்கான், என்ன நம்பர்ஸ் கொடுக்குறான், ஆல் தி அண்டர்லைங் மெட்ரிக்ஸ் இந்த ஒவ்வொரு கேம்லையும் எப்படி பண்ணுறான், இதெல்லாம் நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். பிகாஸ் do we really desperately need a right back or ஒரு இன்னொரு சீசன் ஓட்டிடலாம், பிராட்லி வச்சு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரைட் பேக்கே ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு பார்க்கணுமா அப்படிங்கறத அசஸ் பண்றதுக்காக. ஐ மீன் 5 games இஸ் வெரி லெஸ் சாம்பிள் ஸ்பேஸ், பட் அட்லீஸ்ட் இட் கிவ்ஸ் அஸ் an ஐடியா. இல்ல ஐ திங்க் ரிகார்ட்லெஸ் ஆஃப் வாட் ஹேப்பன்ஸ் பிராட்லி வெதர் இஸ் குட் இனஃப் ஆர் நாட், இந்த சீசன் இந்த விண்டோல ரைட் பேக் வாங்க போறது இல்ல. ஃபர்ஸ்ட் சாய்ஸாகவும் சரி பேக்கப்பாகவும் சரி ரைட் பேக் வந்து இந்த விண்டோல வாங்க போறது இல்ல. ஸோ ஐ திங்க் அதை மறந்துடலாம். பட் ஆனா நீங்கள் சொல்கிறது ரைட்டு. அதாவது வந்து பிராட்லிக்கு வந்து எனக்கு லைக் ஹி நீட்ஸ் கேம் டைம். எனக்கு என்ன வரினா பெஞ்சிலேருந்து வந்த போதே அவனோட இன்ஜரி ரெக்கார்டு ஒரு மாதிரி ரொம்ப தடுமாறுது ஆல்ரெடி. இப்போ அவன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சா இப்போ வீக்லி ஒன்ஸுங்கிறதுனால கொஞ்சம் மேபி ஈ கேன் கெட் யூஸ் டு இட். பட் ஆனால் இதே வந்து யூரோப்பு அது இதெல்லாம் வந்துன்னா அடுத்த சீசன் இஃப் ஹி இஸ் அவர் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரைட் பேக்னா அவன் கோப் பண்ணுவாங்கிற நம்பிக்கை எனக்கு அவ்வளோவா இல்லை. எபிலிட்டி வைஸ் மேபி இஸ் குட், இல்லைன்னு சொல்லலை. ஆனா அவைலபிலிட்டி வைஸ் என்னன்னு எனக்கு this should give a clearer picture. Like if that is not the case, then there is no point in having him as our main right back when he is injured most of the time. ஆமா ஆமா கரெக்ட். Like this should give us a clear indication. If weekly once ஆ சொன்னால ஆட முடியும்னா first 2 months of the season will be weekly once games தான்.
ஆமா ஆகஸ்ட் ஃபுல்லா சரி, செப்டம்பர் ஃபுல்லா சரி, அக்டோபர்ல இருந்து தான் சாம்பியன்ஸ் லீக் வர வர மிட் வீக் கேம்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும் அக்டோபர்ல இருந்து. கரெக்ட் கரெக்ட். ஸோ அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் 2 monthsக்கு ஓகே ஆர் யூ ஃபிட் அண்ட் ஆர் யூ ரெடி கேன் யூ பிளே 1 game a weekங்கிற மாதிரி கொஸ்டின் வரும்போது இஃப் ஈ சே ஓகேனா தென் வி ஹேவ் டு பிளே இன் சச் அ வே. இல்லை நெக்ஸ்ட் சீசனுக்கு வந்து இப்போ இன்னும் நல்ல விஷயம் என்னன்னா இப்போ இஃப் யூ வின் த டைட்டில் ஆல் தி அதர் கேம்ஸ் டோன்ட் மேட்டர். இப்போ நெக்ஸ்ட் சீசனுக்கு இஃப் யூ வாண்ட் டு ட்ரை சம்திங் டிஃப்ரெண்ட் அண்ட் see if it will workனா we can use these 4 games. 4-5 கேம்ஸ். ஆமா கரெக்ட். ஏதோ ஒரு சின்ன ட்வீக் பண்றோம், ஒரு அட்டாக்ல வந்து நம்ம பில்ட் அப் கொஞ்சம் சின்ன ட்வீக் பண்றோம், இல்ல நம்ம பிளே ஸ்டைலே கொஞ்சம் மாத்துறோம், if we're increasing the tempo we want to decrease whatever. நம்மளுக்கு இந்த 5 கேமே ட்ரைனிங் கேம்ஸ் தான். we don't stand to lose anything, gain anything. ஆனா நல்ல எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸ்க்காக because we play Arsenal, we play Chelsea, we play Crystal Palace and we play Brighton. ஆமா 4 டீமுமே they are good, they are not I mean Arsenal, Chelsea are better than the other two, but எந்த டீமுமே they're all வந்து good மோசமான teams. டீம்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இல்லை டெஃபினட்டா ஐ மீன் கிறிஸ்டல் பேலஸ்லாம் தே ஸ்டார்டட் த சீசன் குவைட் பேட்லி, பட் ஆனால் இப்போ வந்து தேர் மச் லைக் ஐ திங்க் நேற்று தான் காமெண்ட்ரியில் சொல்லிட்டு இருந்தாங்க தேர் கோயிங் டு எண்ட் த சீசன் வித் ஹையஸ்ட் எவர் பாயிண்ட்ஸ் டோட்டல் பிரீமியர் லீக்ல. ஸோ அந்த 4 கேமுமே இஃப் வி பிளே சம்திங் டிஃப்ரெண்ட் இட் வில் கிவ் அஸ் அ சான்ஸ் டு இவாலுவேட். இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதாங்கிற இவாலுவேஷன் நம்ம பண்ணலாம். ஆமா ஆமா கரெக்ட். ஸோ தோஸ் 4 games கேன் பி யூஸ் ஃபார் தட். பட் coming back to the Bradley thing or Trent, என்னை பொறுத்த வரைக்கும் Bradley should start and let's see how it goes the next 5 games. ஆமா let's see how it goes. இல்லை ஐ திங்க் நீங்கள் டாக்டிக்கல் இது பற்றி சொன்னீங்க. இப்போ பிராட்லி ரைட் பேக்காக ஆடுறதா இருந்தால் அவனை மிட்ஃபீல்டுக்கு கொண்டு வர முடியுமான்னு எனக்கு தெரில. பட் ஆனால் ஈக்குவலி இது வந்து இட் லிங்க்ஸ் டு அனதர். இன்னைக்கு வந்து ரூமர் வந்திருக்கு இந்த மாதிரி டீன் ஜோன்ஸ் வந்து நேற்று வந்து மேட்ல வந்து என்ன சொல்லியிருக்கான், டீன் ஹாய்சன் வந்து இஸ் வெரி க்ளோஸ் டு செல்சி அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து டீன் ஜோன்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்கான், டீன் ஹாய்சன் வந்து இஸ் அவேர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் செல்சி அண்ட் லிவர்பூல், பட் he prefers லிவர்பூல் தான் வந்து இட்ஸ் இஸ் ஃபேவரட் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. டீன் ஹாய்சன் வந்து இஸ் அ சென்டர் பேக் இல்லைன்னு சொல்ல, பட் ஐ சி பொட்டென்ஷியல் ஃபார் ஹிம். ஏன்னா பிகாஸ் இஸ் வெரி யங். அவனை வந்து அந்த ஒரு நீங்கள் கேலஃபியோரி டைப்ல அந்த லெஃப்ட் பேக் லெஃப்ட் சென்டர் பேக் டைப்ல அவனை ஈ கேன் பி கன்வெர்டட். அந்த ஒரு பொட்டென்ஷியல் இருக்கு அவனுக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ அந்த மாதிரி அது கூட என்ன யோசனை இல்லைங்க. என்னோட யோசனை வந்து he is playing for Bournemouth who probably will finish 8th or 9th this season. ஆமா Will he come and be the substitute at Liverpool at least to start off? இல்ல நான் வந்து என்ன தெரியுமா, நான் எப்படி தெரியுமா பாக்குறேன், ஐ திங்க் he will startங்க. ஏன்னா ahead of Konateva. இல்ல ஐ திங்க் he will start at left back. எதுக்கு சொல்றேன்னா பிராட்லி வந்து if he is going to go wide அந்த ட்ரெடிஷனல் ஃபுல் பேக் மாதிரி போறான்னா I think slot வந்து I think he'll be more than happy to have Dean Huijsen come inside. Correct. ஏன்னா இப்போ ட்ரெண்ட் இந்த பக்கம் பண்றதா அவன் அந்த பக்கத்துல இருந்து பண்ண போறான். Correct. அண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஐ திங்க் ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் ஜான் ஸ்டோன்ஸ் சிட்டிக்கு பண்ணுவான் தெரியுமா, ஆமா மிட்ஃபீல்டுக்கு வருவான் தெரியுமா, ரைட் பேக்ல ஆரம்பிச்சு. ஐ திங்க் அந்த ரோல் வந்து டீன் ஹாய்சன் கேன் டூன்னு எனக்கு தோணுது. இஸ் யங் இனஃப். அது என்ன வயசா, அது 19 வயசோ 20 வயசோ தான் சம்திங் லைக் தட். ஸோ ஐ திங்க் இஸ் அதாவது இது வந்து அந்த அத்லெட்டிக்ல படிச்ச அவனோட அண்டர்லைங் நம்பர்ஸ் வந்து இட் இஸ் சோ குட். அதாவது வந்து ஈவன் தோ he only has like ஒரு 22 ஸ்டார்ட்ஸோ என்னவோ தான் பிரீமியர் லீக்ல, his underlying numbers are so good that it has got all the big clubs interested. அதாவது வந்து இவன மாதிரி ஒரு யங்ஸ்டர் வந்து இட்ஸ் வெரி ரேர் டு ஃபைண்ட் பிரீமியர் லீக்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ டோன்ட் அந்த டீன் ஹியூசன் மேட்டர் வந்து he has 50 million release clause, everyone will go and stand there. அதுல எந்த சந்தேகமே இல்லை. ஐ மீன் ஈவன் ரியல் மெட்ரிட் கேன் go and stand there, பட் ரியல் மெட்ரிட் எப்பவுமே வந்து they won't play a transfer fee and get someone unless they feel he'll make a great change. So I don't think they'll do it for Dean Huijsen. So Huijsen பொறுத்த வரைக்கும் he can go to Chelsea, he can go to United, he can go to Liverpool. இந்த 3மே நல்ல ஆப்ஷன்ஸ் அவனுக்கு. And it's up to him again to decide where he wants to do or what he wants to do. என்னோட கேள்வி என்னன்னா, செல்சில போனா he might start every game, he will start. இப்போ லிவர்பூல்ல வந்து he will think, நான் வந்து கொனாட்டேவையும் மாற்ற முடியாது, வேண்டைக்கையும் மாற்ற முடியாதுன்னு சொல்லி he might talk to the slot or to the sporting director to see உங்களுக்கு என்ன பிளான் என்னைய வச்சு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி லெஃப்ட் பேக்கா வந்து என்னைய வச்சு ஆட வச்சீங்கன்னா என்னால முடியுமாங்கிற யோசனை அவனுக்கு வரும். அது ஒன்று இல்லை வாட், அதாவது இது நான் யோசிச்சு பார்த்தா 2 விதமா லிவர்பூல் கேன் செல் தி ஐடியா டு. ஒன்று வந்து இந்த லெஃப்ட் பேக் லெஃப்ட் சென்டர் பேக் நான் சொன்ன மாதிரி, இன்னொன்று வந்து ஆஸ் அ லாங் டேர்ம் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் வேண்டேக். அதாவது நீ உனக்கு இன்னும் வயசு இருக்கு, யூ ஆர் கோயிங் டு லேர்ன் ஒரு நெக்ஸ்ட் 2 years ஃப்ரம் த பெஸ்ட் இன் த பிஸ்னஸ். வேண்டேக்ட் வந்து நீ கத்துக்க போற எப்படி ஆடுறதுன்னு சொல்லிட்டு
தென் யூ வில் டேக் ஓவர். ம் அண்ட் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 7 வருஷத்துக்கு நீ லிவர்பூல் சென்டர் பேக்கா இருக்க போற. ம் ஸோ யூ கேன் either லுக் at it as ஓகே நான் வந்து இப்போ இமீடியட்டா போனாலும் ஸ்டார்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு, ம் இல்ல 2 வருஷம் சப்ஸ்டியூட்டா இருந்தாலும் அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 5-6 வருஷம் நான் கண்டினியூஸா இங்க தான் இருப்பேன் அப்படின்னு. எனக்கு டீன் ஹியூஸ்டனோட சேர்த்து அவனோட சென்டர் பேக் பார்ட்னர் இருப்பாங்க, அவன் பேரு அவனும் சூப்பரா தான் ஆடுவான். யாரு? இருங்க அவன் பேரு எனக்கு தெரியலைங்க அவன் என்னன்னு. ஸோ அவனும் நல்லா தான் ஆடுவான், அவனோட சென்டர் பேக் பார்ட்னர் அவனும் வந்து சூப்பராக தான் ஆடுவான். ஆனால் எல்லா த ஹோல் டாக் இஸ் பிஹைண்ட் ஹிம் அண்ட் நாட் வித் தி சென்டர் பேக் பார்ட்னர். அவனும் சூப்பராக தான் பண்ணுவான். ஜபார்னி ஆமா ஜபார்னி ஓகேங்க. லைக் he's had a good season இந்த வருஷம். பட் ஓவரால் நீங்க பாத்தீங்கன்னா இஸ் ஓகே. இஸ் நாட் லைக் ஒரு டாப் ஓல்ட், அதனால இது யாரும் பாக்குறது இல்லையா அப்படின்னு சொல்லி. இல்ல ஐ டோன்ட் திங்க் இஸ் தட் ஓல்ட். லைக் 26 போல இருப்பான்னு நினைக்கிறேன்ல. அவனும் 22 தான். ஜபார்னி டிஃபெண்டர் அவனும் 22 தான். he is also 6'2" tall. He also has played well this season. அதனால தான் பாக்குறேன் நான். அதுவும் நல்ல ஆப்ஷன் ஃபார் someone else who wants to go and test the waters Bournemouth. டேய் அவனையும் குடுப்பியாடா அப்படின்னு சொல்லி. I mean obviously they won't sell both. They'll be okay to sell one and they want to keep the other, but அதான் தெரியல. I mean with Dean Huijsen வந்தா ஓகே, அண்ட் அவன் வருவானாங்கிறதா எனக்கு கேள்வி. இப்போ வந்தா பிரச்சனை இல்லை, பட் அவன் வருவானான்னு எனக்கு தெரியல. அவன் வருவானாங்கிறது கேள்வி. பட் வாட் எவர் இட் இஸ், இது எதுக்குன்னா இந்த ரெண்டு டிஸ்கஷனே டை டவுன் ஆகுது. அதாவது வந்து பிராட்லி ரைட் பேக் ஆடினா அவனை வந்து மிட்ஃபீல்டு வந்து ஆடுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஐ திங்க் இஸ் மோர் ஆஃப் அ ட்ரெடிஷ்னல் ரைட் பேக் இது வரைக்கும் ஆடின வரைக்கும் நான் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது either you go back to that அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் கிளாப் டீம்ஸ், அதாவது ராபர்ட்சன் ட்ரெண்ட் வச்சு அட்டாக் பண்ற மாதிரி நீ ட்ரெடிஷ்னல் ஃபுல் பேக்ஸ் வச்சு அட்டாக் பண்ணும். which again அது வந்து it depends on the striker we have or we buy in the season. Isak இருந்தானா that's a good option actually. It's not a bad option to say ரெண்டு traditional full back. But that being said, Jota இதே லைனப் இருந்ததுன்னா நம்ப முடியுமான்னு தெரியல. அந்த நேம வந்து இன்னொரு 2 மாசத்துக்கு ஞாபகம் வச்சுக்கணும், சந்தோஷத்துல இருக்கேன் நானு. இதெல்லாம் மொத்த நம்பிக்கை கொண்டு போய் ஹியூஸ் மேலே எட்வர்ட்ஸ் மேலே வச்சிருக்கேன். நான் அதான் ட்வீட் பண்ணியிருந்தேன். எட்வர்ட்ஸ் ஹியூஸ் has done all his research work அப்படின்னானுங்க. ஜூன் 1ஆம் தேதி தான் வரும். ஃபர்ஸ்ட் லிவர்பூல் ஆர் லுக்கிங் அட் ஆப்ஷன்ஸ் டு செல் பிகாஸ் தே ஹேவ் டு மேக் அப் த மணி டு கெட் த இன்கமிங்ஸ் அப்படிமானுங்க. டே மனசாட்சி இருக்காடா? பிரீமியர் லீக் வின் பண்ணதுக்கு 150 மில்லியன், சாம்பியன்ஸ் லீக் குரூப் ஸ்டேஜுக்கு 100 மில்லியன், அங்கேயே 250 மில்லியன் உங்களுக்கு வந்துருச்சுடா இன் டர்ம்ஸ் ஆஃப் பிரைஸ் மணி இந்த சீசன். கேரபோ கப் ஃபைனல்ல போய் அது அட்லீஸ்ட் ஒரு 500,000 வந்திருக்கும். ஒரு நல்ல பிரைஸ் மணி வந்திருக்குடா. அதைவாச்சு எவ்வளவு ரெவன்யூ எடுத்திருப்பானுங்க, எவ்வளவு விஷயம் இருக்கு இந்த சீசன். கொஞ்சம் 3 விண்டோவா ஸ்பெண்ட் பண்ணலடா, தயவு செஞ்சு ஸ்பெண்ட் பண்ணுங்கடா நம்மளுக்கு இருக்கு. இல்ல ஆனா ஐ திங்க் இந்த விண்டோ ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. லைக் ஐ திங்க் ஈவன் போத் ஓனர்ஷிப்பா இருக்கட்டும் அண்ட் நம்ம ஸ்போர்ட்டிங் டைரக்டர் அவங்க அண்ட் நம்ம கோச் எல்லாருக்குமே வந்து தே நோ தி ஸ்குவாட் நீட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். இந்த ஸ்குவாட் வந்து இந்த சீசன் வந்து என்னதான் வந்து நான் லக்கி டைட்டில் வின்னுலாம் சொல்ல மாட்டேன், பட் வி ஹவ் கேபிட்டலைஸ்ட் ஆன் அதர் டீம்ஸ். அதாவது இந்த சென்ஸ் வந்து மேன் சிட்டி வந்து இதுதான் எனக்கு புரியவே இல்ல. ஆஃப்டர் 33 கேம்ஸ் லாஸ்ட் சீசன் மான்செஸ்டர் சிட்டி was 76 பாயிண்ட்ஸ், ஆர்சனல் was 74, we are already 79 ஒண்ணுமோ. அது எப்படி we மட்டும் capitalize on other people's flaws. We've actually outperformed both of them this season than the same point where they were last season. நம்ம 79 சீசன் வேற, இந்த சீசன் வேறங்க. ஏனா நீங்க பாத்தீங்கன்னா but that means we've played we figured out how to win. இல்ல இந்த சென்ஸ் நான் என்ன சொல்றேன், இப்போ போன சீசன் மேன் சிட்டியோட என்ன ரிசல்ட் இருந்தது நமக்கு 2 கேம்ல? ஐ திங்க் ஒன்னு டோக்கு குங்ஃபு அது 1 அப்ப டிரா ஆச்சு ஹோம் கேம்ல. ஆமா, அவே கேம்ல 1-1 டிரா அந்த ட்ரெண்ட் ஸ்கிரீமர். இந்த சீசன் வந்து மேன் சிட்டி ஃபார்ம் இல்லாதனால அந்த 2 கேமே வந்து ஐ திங்க் we have won. both we won இல்ல. சோ இல்ல அதுக்கு தான் நான் அந்த மாதிரி தான், which I am not saying as a negative. நான் அந்த மாதிரி நான் சொல்ல லக்கி அந்த மாதிரிலாம் நான் சொல்ல. அதாவது நான் இது few episodes back சொன்னேன், you have to play well to be in a position to capitalize. அதெல்லாம் நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன். சோ அதனால நான் லக்கி இல்ல, பட் இது ஒரு சம்பவங்க. நான் என்ன சொல்றேன், இந்த லிவர்பூல் have been lucky, other teams have dropped off. அதனாலதான் வந்துட்டு லிவர்பூல் have like they've come to this point wherein they are இவ்வளவு மேல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. நான் என்ன சிம்பிளா கேக்குறேன், அப்போ கம்மன மீதி ஆப்போனன்ட் டீம் விளையாடாம நின்னுக்க வேண்டியதானே?
அதான் இல்ல நான் டிராப்ட் ஆஃப்னு நான் எந்த டீமுக்கு ஆர்சனலுக்கு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா யூ ஹவ் பிளேட் பேட்லி. 13 டிராலாம் வந்து தட் இஸ் நாட் ஆர் ஃபால்ட். அது டிராப் அதுல வந்து 9 கேம்ல they were leading the game. ஆமா ஆமா. So அதெல்லாம் வந்து நான் டிராப் ஆஃப்னு சொல்ல மாட்டேன். எந்த டீமுக்கு டிராப் ஆஃப்னு சொல்லுவேன்னா சிட்டிக்கு டிராப் ஆஃப்னு சொல்லுவேன். அண்ட் இட் இஸ் அ நேச்சுரல் டிராப் ஆஃப். அதாவது அவங்க பிளேயர்ஸ் ஏஜ் ஆறாங்க, ராட்ரி இன்ஜுரி, ஸோ தேர் நாட் ஏபிள் டு ரீப்ளேஸ் ஹிம். இட் இஸ் அ டிராப் ஆஃப் விச் வில் ஹேப்பன் டு எனி டீம். அதாவது என்ன விஷயம் தெரியுங்களா, நம்ம வந்து 76 மேன் சிட்டி 76 இருந்திருக்காங்க போன சீசன் சேம் பாயிண்ட்ல 33 கேம்ஸ்க்கு அப்புறம். ஆர்சனல் ஒரு 74, நம்ம 71. So we've gained 8 points. ஆமா. ஆர்சனல் have lost 7 points. அவங்களும் பெரிய டிராப் ஆஃப் கிடையாது, 2 கேம் டிராப் ஆஃப் அவங்களுக்கும். ஆமா ஆமா கரெக்டா 2 கேம்ஸ் they have dropped off. மேன் சிட்டி have dropped off 15 points. ஆமா. So how is it a bad league? போன தடவையோட அவனுக்கு 7 பாயிண்ட் தான் கம்மி. எப்படி இந்த வருஷம் பேட் லீக்? இல்ல பேட் லீக் அதெல்லாம் நான் அந்த ஆர்குமெண்ட்லாம் நான் ஏத்துக்கவே மாட்டேன். ஏன்னா வந்து லைக் நான் சொல்றேன், டிராப் ஆஃப்ங்கிறது வெறும் நான் மேன் சிட்டிக்கு மட்டும் தான் ஒத்துப்பேன். ஏன்னா இட் இஸ் அ நேச்சுரல் டிராப் ஆஃப். அவங்களுக்கு நமக்கு வந்து எப்படி அந்த குவாட்ரூபிள் சீசனுக்கு அப்புறம் அடுத்த சீசன் ஒரு டிராப் ஆஃப் இருந்ததோ அதே டிராப் ஆஃப் இப்போ சிட்டிக்கு இருக்கு. அதாவது தேர் மிட்ஃபீல்ட் அண்ட் தேர் ஜெனரல் அந்த ஒரு கோர் ஆஃப் தேர் டீம் லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கு they have reached a point where they are not able to perform at that level. Correct. அவ்வளவுதான், which is a natural thing. அது எல்லா டீமுக்கும் நடக்கும். இப்ப ஆர்சனல் இவ்வளவு பேசுறாங்களே, இதே டீம் ஒரு 4 வருஷம் கழிச்சு பாருங்க, ஏதோ ஒரு வருஷத்துல அவங்களுக்கு ஒரு டிராப் ஆஃப் வரும். அதுதான் நான் சொல்றேன். சோ சிட்டிக்கு மட்டும் தான் நான் அந்த டிராப் ஆஃப் எக்ஸ்கியூஸ் ஒத்துப்பேன். whereas மத்தவங்க எல்லாரும் ஆர்சனல் 13 டிராக்கெல்லாம் நான் டிராப் ஆஃப்லாம் ஒத்துக்க மாட்டேன். சோ மேன் சிட்டி இவ்ளோ மோசமான சீசன் ஆடி மேன் சிட்டி and Arsenal have the same number of wins this season. ஆமா. இது நான் என்ன சொல்ல முடியும், யாருனாலும் என்ன சொல்ல முடியும். இல்ல எதுக்கு சொல்ல வரேன், we have capitalized on it. நான் வந்து இந்த போரிங் லீக் அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். எனி லீக் இல்ல இப்ப லீக் இஸ் பேட்னா சாம்பியன்ஸ் லீக் செமி ஃபைனலிஸ்ட் கூட அவே ஃப்ரம் ஹோம் போய் கிறிஸ்டல் பேலஸ் எப்படி டிரா பண்ண முடியும்? அதான் சாம்பியன்ஸ் லீக் செமி ஃபைனல்ஸ் யூ பீட்டன் ரியல் மெட்ரிட் வித் தி சேம் ஸ்குவாட் தட் யூ பிளேட் அகைன்ஸ்ட் கிறிஸ்டல் பேலஸ். அப்போ நீங்க ரியல் மெட்ரிட் வேர் பேட்னு சொல்லலாம், ஓகேவா? Arsenal beat Real Madrid when Real Madrid were really bad this season. இல்லனா Real Madrid would have gone on to beat Arsenal. அந்த நரேட்டிவ் ஓகேவா? அதுதான் எக்ஸாக்ட்டா. சோ அது நான் ஒத்துக்க மாட்டேன். பட் எப்படி வந்தது இந்த டாபிக் அது மறந்தே போச்சு. எங்க வந்து கொண்டு போனோம், டி நியூஸ்ல இருந்து போனோம் நம்ம. ஆமா ஆமா. இல்ல எதுக்கு சொல்ல வரேன், அடுத்த சீசன் வந்து சிட்டி வந்து இதே லெவல்ல இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. அவங்க மேபி they'll take one more season to rebuild கூட இருக்கலாம். இல்ல they can bounce back and be like நாங்க வந்து we are back to our old levels அப்படின்னு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது we need to adapt tactically. அதுக்கு தான் இந்த டீன் ஹாய்சன் பேச்சு வந்தது. இந்த சென்ஸ் வந்து அவனை வாங்கினா that gives us that extra option அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஸ்பீக்கிங் ஆஃப் ஆக்சுவலாக இந்த சீசன் நீங்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்க நம்ம அக்கௌண்ட்லேருந்து, காப்கர்த் அக்கௌண்ட்லேருந்து, இந்த ஸ்டாட்ஸ் எல்லாம் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வந்து இல்ல எனக்கு என்னன்னா அந்த ஸ்டாட்ஸ் பாக்கும்போது நீங்க தான் சொன்னீங்க, ஐ மீன் there's two ways to see that picture. அந்த இருங்க அந்த ட்வீட்டை பார்க்கணும்னா எங்க ட்விட்டருக்கு வந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த ஐடி வந்து @காப்கர்த். ஸோ உங்களுக்கு கீழே ட்விட்டர்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஒரே ஐடி தான் @காப்கர்த். அதை ஃபாலோ பண்ணுங்க. ஒரு ஃபியூ ட்வீட்ஸ் பேக், ஐ திங்க் 2 or 3 ட்வீட்ஸ் பேக் முன்னாடி போனீங்கன்னா அந்த ட்வீட் உங்களுக்கு தெரியும். ஒரு ஸ்கை ஸ்போர்ட்ஸ் கிராஃபிக் ஒன்று இருக்கும். அதுதான் அதை பத்தி இல்ல அதை நீங்க சொன்ன மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் அந்த ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி. there's two ways to see it. One, stats have been the same நாளும் the importance of those stats. இப்போ ஸ்டாட்ஸ் வந்து நான் ஹாஃப் லைன்ல இருந்து கூட எட்டி உதப்பேன், நான் பக்கத்துல கூட எட்டி உதப்பேன், ரெண்டுமே ஷார்ட் கணக்கு தான். ஆமா. அதே மாதிரி எக்ஸ்ஜி வந்து இப்போ நான் எடுத்த எக்ஸ்ஜில ஒன்னு ஈஸியா பிளாக் பண்ணக்கூடிய இது எக்ஸ்ஜியா இருந்தது, எடுத்த ஷாட்டும் ஒரே எக்ஸ்ஜி, அந்த கோல் உள்ள போயிருந்தாலும் அது ஒரே எக்ஸ்ஜி தான். ஆமா. ஸோ இந்த மாதிரி ஸ்டாட்ஸ் வைஸ் நான் அந்த போட்டது நிறைய பேர் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. என்னது எங்களால் நம்பவே முடியலையே, நம்ம டீமை பார்க்கும்போது எவ்வளோ கேவலமாக ஸ்டாட்ஸை பார்த்தா சேம் ஸ்டாட்ஸ் வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன், செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன், அது எப்படி நடந்திருக்குன்னு கேட்டா அகைன் we cannot read too much into the stats. Stats ஒரே மாதிரி தான் இருக்கு, பட் ஐ டெஸ்ட் ஒன்று இருக்குல்ல, we know how poor we are playing. இல்ல அதுதான் லைக் அதாவது வந்து ஸ்டாட்ஸுங்கிற போது அவங்க ஐ மீன் அந்த ட்வீட்ல பாத்தீங்கன்னா தெரியும், நீங்க வந்து இந்த யூஷுவல் அங்க ஸ்கை ஸ்போர்ட்ஸ்ல காமிக்கிற ஸ்டாட்ஸ், ஸோ லைக் ஷார்ட்ஸ் டேக்கன், கோல்ஸ், எக்ஸ்பெக்டட் கோல்ஸ், இது வந்து ரொம்ப அதாவது நியூஸ் சேனல்ஸுக்கெல்லாம் வந்து இது வந்து தீஸ் ஆர் ஸ்டாட்ஸ் which don't require too much thinking. அதாவது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது வந்து ஒரு காமன் மேனுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க தே பிக் த பேசிக் ஸ்டாட்ஸ். ஈவன் எக்ஸ்பெக்டட் கோல்ஸ் கூட நான் இப்போ பேசிக் ஸ்டாட்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ எந்த ஃபுட்பால் டிஸ்கஷனும் அது இல்லாமல் நடக்கிறது இல்லை. கரெக்ட். ரொம்ப பேசிக் ஸ்டாட் அதெல்லாம். வேற
ஆக்சுவலா நீங்க வந்து இது பண்ணீங்கன்னா ஒரு கிளப்லயும் இது வந்து நாட் ஜஸ்ட் அட் லிவர்பூல் சரி எல்லா எல்லா பெரிய கிளப்லயும் தே ஹேவ் தேர் ஓன் மாடல்ஸ். அவங்க அவங்க மாடல்ஸ் ஏஐ மாடல்ஸ் மேத்தமேட்டிக்கல் மாடல்ஸ் வச்சு தே கேன் ரியலி டெல் நீங்க நல்லா ஆடி இருக்கீங்களா ஆடலையான்னு. ஆனா என்ன ப்ராப்ளம்னா தீஸ் ஆர் அந்தந்த கிளப்புக்கு அது அந்த ப்ரொப்ரைட்டரி டேட்டா அது. ஸோ அவங்க வந்து வெளியில ரிலீஸ் பண்ண மாட்டாங்க பப்ளிக்கா அதெல்லாம். அவங்களுக்கு மாடல்ஸ் இருக்கும், அவங்க சொல்லுவாங்க, அவங்க உள்ள டீம் டிஸ்கஷன்ஸ்லாம் அதை வச்சுதான் நடக்கும். அவங்களுக்கு தெரியும் அவங்க நல்லா ஆடி இருக்காங்களா, இப்போ இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் சீசன் நல்லா ஆடி இருக்காங்களா இல்லையான்னு. ஈவன் இஃப் எக்ஸ்பெக்டட் கோல்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு தெரியும் ஆக்சுவலா அது நல்லா இருந்திருக்கா இல்ல இல்லையா அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். எக்ஸாக்ட்லி. ஐ திங்க் அந்த போஸ்ட்ல நம்ம ரொம்ப ரீட் பண்ண வேண்டாம். பட் ஐ ஜஸ்ட் தாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்டாட்ஸ் we are the same, பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஐ டெஸ்ட் we are completely different. அங்க வந்து until ஜனவரி வரைக்கும் லைக் we could say டேய் என்னடா சூப்பரா ஆடுறீங்கன்னு, இப்போ டேய் என்னடா இப்படி ஆடுறீங்க அப்படின்னு. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் த வே இட் இஸ், அவ்வளோதான். நம்ம ரொம்ப அதை பத்தி பேச வேண்டியது இல்லை. ஆமா இல்லைங்க, அதாவது ஒரு சிம்பிளா நான் உங்ககிட்ட இது இப்போ ரெக்கார்டிங்க்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன்ல எப்படின்னா நம்ம 1-2s ஆடி இது பண்ணி கடைசியில 6 yard பாக்ஸ்ல இருந்து ஒரு ஷாட் எடுப்போம். அது வந்து ஒரு எக்ஸ்ஜி இருக்கும், ஒரு 0.8ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எப்படின்னா ஒரு பிளானிங்கே இல்லாம, அதாவது வந்து என்னென்னவோ பண்ணி ரீபவுண்ட்லாம் ஆகி தப்பி தவறி ஒரு ஷாட் போகும் 0.8க்கு. எப்படா அந்த ஷாட் வந்ததுன்னு எவனாலையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதே 0.8 எக்ஸ்ஜி தான் ரெண்டுத்துக்கும். ஆனா ஒரு கிளியர் டிஃபரன்ஸ் நீங்க சொன்ன மாதிரி ஐ டெஸ்ட்ல தெரியுது, இது வந்து பிளான் பண்ணி வந்திருக்கு, அது பிளான் பண்ணாம வந்திருக்கு அப்படின்னு. அதுதான் அது ஒண்ணு. அப்புறம் சாலாவோட கிறிஸ்மஸ் கர்ஸ் அது பத்தியும் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தீங்க. சொன்ன மாதிரி ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு ஃபன்னியான என்டர்டெயின்மெண்ட்டான ட்வீட் எல்லாம் வரும் அப்பப்போ. என்ன என்ன ஆக்சுவலா போட்டு என்ன சொல்ல வரீங்க அந்த ட்வீட்டை வச்சு? என்ன அது என்னன்னா, சாலா கிறிஸ்மஸ் கேஷ் வந்துருச்சு போட்டான், இனிமேல் வந்து இவங்க மறுபடியும் எதுவுமே ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு கதையெல்லாம் கிளப்பினானுங்க. எனக்கும் பயம் வந்துச்சு, எப்ப ஜனவரி மாசம் அதெல்லாம் ஒண்ணு நம்ம பண்ணலையா, ஐயோ இது வேற மறுபடியும் நடந்துரும் போலயே, எதுக்குடா அந்த ட்வீட்டா போட்ட அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு தோணுச்சு. பட் சி லாஸ்ட் சீசன் முடியும் போது he said லிவர்பூல் மீன்ஸ் ட்ரோஃபீஸ், லிவர்பூல் ஃபேன்ஸ் எவ்வளவு ட்ரோஃபி ஏங்குறாங்கன்னு எங்களுக்கு தெரியும், we will come back stronger next season and we will make sure that we will get the trophies அப்படினா. ஆமா ஆமா, he came back, hair transplant பண்ணா, 32 வயசு வந்து டெலிவர் பண்ணா. கரெக்டா? everyone knows he's carried us here. and சும்மா அந்த கர்ஸ் அது இதுன்னு எத்தானா பேசினானுங்க. லிவர்பூல் will drop off, I will rather be 7 points behind Manchester City than behind Liverpool, அப்படி இப்படின்னு அது மறக்கவே முடியாது. ஐயோ என்னடா பேசினானுங்க முதல்ல. இப்போ எல்லாம் பேசி முடிச்சு இப்போ ஐ ஜஸ்ட் ஹோப் ஆர்சனல் டோன்ட் கிவ் a god of honor to Liverpool. அதாவது எங்கேயோ என்னென்னமோ பேசி ஐ am very sure Liverpool will drop off, அவங்க தான் பிக்கெஸ்ட் பாட்லர்ஸா இருக்க போறாங்க ஆச்சா போச்சான்னு பேசி அப்புறம் ஒன்றும் நடக்கல அவங்க டீம். உடனே ஓகே பிஜிஎம்ஓஎல் ஹெல்ப் லிவர்பூல் வின், ஓகே அப்போ வின் பண்ணியாச்சா. இப்போ வந்து ஐ ஹோப் தே டோன்ட் கிவ் காட் ஆஃப் ஆனர். டே ரெஸ்டா அந்த அந்த மைக்கேல் ஜாக்சன் அந்த கன்னை இறக்குவான்ல, சைன்னு இறக்கிருங்க, இதுக்கு மேல எங்கனாலேயே முடியல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பட் நம்மளுக்கு நம்பர் 20 வந்துருச்சு, எவன் என்ன வேணாலும் பேசிட்டு போறான், வேற ஒண்ணு நம்ம தேவையில்லை. நம்பர் 20 வந்து ஒரு சமயா போட்டிருந்தார், 10 வருஷம் கழிச்சு நாம் எப்படி விளையாண்டோம் என்று ஆராய்ந்து பார்க்க போறார்கள் அமைச்சரே சரிதானே அப்படின்னு சொல்லி வடிவேல் சொல்லுவாங்க 23ஆம் புலிகேசில. நம்ம எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு தெரியவா போகுது அப்படிங்கிற மாதிரி 5 வருஷம் கழிச்சு என்ன ஃபுட்பால் ஆனாங்கன்னு தெரியவா போகுது. அது சரி. ஆமா இல்ல அதுதான் லைக் அந்த கர்ஸ் எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. பட் அதுதான் இந்த எபிசோட் வந்து ஸ்பர்ஸ் ப்ரீவியூ சின்னதா லைட்டா அண்ட் அதுக்கப்புறம் நிறைய டிஸ்கஷன்லாம் நடந்திருக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸ்லாம் கீழே போடுங்க, நாங்கள் வந்து ரெஸ்பாண்ட் பண்றோம். அது பார்த்துட்டு கமெண்ட்ஸ் எல்லாம் கீப் தம் கமிங். ஸ்பர்ஸுக்கு ப்ரெடிக்ஷன் மட்டும் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு நிமிஷம் கேவலமான ப்ரெடிக்ஷன்லாம் பண்ணீங்க, ஸ்கிரீன் வழியாவே திருப்ப கட்டி அடிப்பேன். சரி 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 ப்ரெடிக்ஷன் நம்ம ஆள 2 பேரை போட்டு தான் வருவானுங்க, அதனால எனக்கு டவுட்டா இருக்கு எப்படி ப்ரெடிக்ஷன் பண்றது. எல்லாருமே அப்படிதான், ட்ரெண்ட் எல்லாம் போதையெல்லாம் வருவான்னு நினைக்கிறேன், இந்த கேம் எல்லாம் ஆடி அப்படிங்கிற மாதிரி வருவான். அதனால வந்து ப்ரெடிக்ஷன் அவனுங்க கோல் போடுறக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம வந்து 2-0 லிவர்பூல், கோல்ஸ் ஃப்ரம் லூயிஸ் டியாஸ் அண்ட் மோசலா.
நீங்க சொல்ற அதே லாஜிக் தான் எனக்கு இருந்தது. ஆனா அவங்க கோல் போடுவாங்க, அதுக்கப்புறம் தான் நம்ம எந்திரிப்போம்னு எனக்கு இது. அதனால ஐ திங்க் நம்ம வந்து வில் சிம்பிளி கெட் த ஜாப் டன்னுங்க. ஐ திங்க் 1-1 டிரா. ஐ திங்க் அவங்க கோல் ஃபர்ஸ்ட் போடுவாங்க, பட் அதுக்கப்புறம் நம்ம வந்து வில் டாமினேட் அண்ட் வில் ஸ்கோர் 1 ஃபார் ஷூர். அதுக்கப்புறம் ரிலாக்ஸ்டா இருக்கும். ஐ திங்க் 1-1 டிரா அண்ட் வி கெட் த ஜாப் டன். பட் மறக்காம சண்டே அன்னைக்கு வந்துருங்க. லைவ் வாட்ச்லாம் இருக்கு. இங்க யூகே டைம் 4:30 மணி, இந்தியால 9 மணி கிக் ஆஃப். வாட்ச்லாம் வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் முன்னாடி ஆரம்பிக்கும். ஸோ வந்துருங்க மறக்காம. அண்ட் என் சைட்ல இருந்து வேற எதுவும் இல்ல. கோல் ஸ்கோரர் மறந்துட்டேன், டார்வின். நினைச்சேன் வேணாம், அதோட நான் வந்து அந்த எண்டு பட்டன் அமுத்திடுங்க, எனக்கு தெரியும். அதனால நான் கேட்கல. நான் அதுக்கு தான் நான் வந்து எதுக்கு அது கேட்டுக்கணும்னு நான் கேட்கல. நான் போயிடலாம்னு பார்த்தேன். ட்ரெண்ட்னு சொல்லலான் இருந்தேன். அப்புறம் தான் யோசிச்சேன், ட்ரெண்ட் ஆல்ரெடி ஒரு கோல் போட்டா கிளம்புறதுக்கு முன்னாடி. சொன்னால டார்வின் சொல்லிடுவான், அவன் கிளம்புறதுக்கு முன்னாடி அவன் ஒரு கோல். முடியல, எண்டு பண்ணிடலாம் அந்த கேம்ல. லைவ்ல அளப்பல இருக்கு மக்கள், அதுக்கு வந்துருங்க எல்லாரும். ஆமா ஆமா.